அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது தம் புருஷன் சிவனாண்டி தான் இந்த பூஜையை நடத்தணும் அப்படின்னு சந்திரா ஒரு பொண்ணு அங்க அனுப்பி நம்ம ராஜராஜன் மேல பழிய சுமத்திட்டா. அதாவது இந்த ராஜராஜன் அவங்க மனைவிக்கு தெரியாம இனிய வச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன ஊருக்காரங்க எல்லாம் அதை நம்பிட்டாங்க. அதுக்கடுத்து ஒன்னிய போய் நல்லவே நினைச்சோம் அப்படின்னு ஊருக்காரங்க எல்லாம் திட்டுறாங்க. நம்ம கார்த்திக் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாரு. அததான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் ஃபேமிலி சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜன் இந்த பூஜையை நடத்தக்கூடாது சந்திரா, எப்படியாவது நான் தான் இந்த பூஜையை நடத்தணும், இந்த திருப்பு இது என்னோட கனவு அப்படின்னு சிவனாண்டி மறுபடியும் போன் அடிச்சு சொல்றான். நீங்க கவலைப்படாதீங்க, எங்க அக்காளுக்கு தெரியாம அவன் நகையை திருடி ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து விட்டுருக்கேன். அந்த பொண்ணு அங்க நடிப்பா, நீங்களும் ஊர்க்காரங்களை நம்ப வச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு நம்ம ராஜராஜன் பூஜை நடத்திக்கிட்டு இருக்கேன், இந்த பூஜையை நிப்பாட்டுங்க, இந்த ராஜராஜன் ஆம்டாரு, இவர் இனி அவர் பொண்டாட்டிக்கு தெரியாம வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே ஊர்க்காரங்க எல்லாம் என்னமா சொல்ற, யாரை பார்த்து என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோடனே ஆமாயா, இவர் இனி வச்சிருக்காரு, அதாவது இவர் என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ற, இவர் கூட்டே போட்டுக்காரு, இவர் வீட்டுக்கு தெரியாம தான் இங்க வச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன, நீ சொல்றதை எப்படி நம்ப அப்படின்னு சொன்னோடனே, அதாவது இவங்க மனைவியோட நகை என்கிட்ட இருக்கு, நான் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே என் பணம் இல்ல, என் மனைவி நகையை திருடித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாம எடுத்துட்டு என்ன தந்தாரு, இந்த இருக்கு பாருங்க அந்த நகை அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அதிர்ச்சி ஆனாங்க. இது சாமுண்டீஸ்வரியம்மா கழுத்துல போட்டு நகையாச்சு அப்படின்னு கேட்டு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ஐயா இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அதாவது இன்னும் 1 மணி நேரம் எனக்கு டைம் தாங்க, என் மாமா மேல எந்த தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் அதாவது பாத்தீங்கன்னா நிரூபிச்சு அந்த சிவனாண்டிய அப்படியே கரிய பூசி மூஞ்சில நம்ம ராஜராஜனை சிவனாண்டி முன்னால கும்பாபிஷேகம் பண்றதுக்கு, அந்த கலஜ பூசை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தயாராக வச்சாரு நம்ம கார்த்திக். அது வேற லெவல். அதாவது இன்னைக்கு ஒரு தரமான எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.